ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி இது ஒரு சிந்தட்டிக் சாரீனோட ப்ளவுஸு. இது லைனிங் ப்ளவுஸ். இது நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றது, உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்க்குறது, கட் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த கரபாகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கமாக டார்க்காக இருக்குது, இந்த பக்கமாக லைட்டாக இருக்குது. அப்போது இதுதான் வந்து உள்பக்கம். இந்த உள்பக்கத்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். நாம் கைப்பகுதி, இந்த கரை பகுதி இருக்குது இல்லைங்களா, இதை இப்படி கரெக்டாக ரெண்டாக வைங்க. ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த கரபாகத்தை ரெண்டையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஒன்றா. அதை இந்த மாதிரி ஃபோல்ட் நாலாக மடிங்க. சரிங்களா? நாலாக மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போது இந்த ப்ளவுஸ்னோட கையினோட அகலம் பார்த்திங்கன்னா 13.5. ரொம்ப அகலமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் நான். சின்ன ப்ளவுஸ் தான், 32 சைஸ் ப்ளவுஸ் தான் இது. உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல கை கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதனால் நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கரபாகத்தில் கையினோட இது நீங்கள் வச்சாச்சு. அடுத்தது உயரம் பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர். சரிங்களா? கையினுடைய உயரம் வந்து 9 சென்டிமீட்டர். இதில் மார்க் பண்ணிக்கோங்க 9ல். அடுத்தது 3 இன்ச்சு குறைவாக இதுலேயும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. இது லைனிங் கிளாத்து எல்லாம் தைச்சதுக்கு அப்புறமா கூட இந்த கர்வெல்லாம் ரொம்ப கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ரஃப்பாக கூட வெட்டிக்கலாம் எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ்க்கு. சரிங்களா? லைனிங் கிளாத்தை வந்து கரெக்டாக வெட்டிட்டு ப்ளவுஸை வந்துட்டு அப்புறமா கூட வெட்டிக்கலாம். இப்போ கையை கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இந்த கரபாகத்திலிருந்து. மீதி இருக்கிற துணியில் எப்படி மடித்து போடணுன்னா இங்கே பார்த்துக்கோங்க. இதை இப்படியே திருப்பி இதை நேராக வச்சிங்கன்னு சொன்னால் இந்த பகுதியை நீங்கள் உடம்பு சுற்றளவு வெட்டுறதுக்கு இப்படியே மடித்து போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் இதில் லைனிங் கிளாத்து போடுறேன். நான் கரெக்டான அளவு லைனிங் கிளாத் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், பெரிய பீஸாக இருந்ததுனால. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வசதிப்படுமோ அந்த மாதிரி பிட்டாக எடுத்துருந்தீங்கன்னா பிட்டாக போடுங்க. இல்லைனா இது பண்ணுங்கள். நான் 5 மீட்டர் 10 மீட்டர் அதனால் பெரிய பிட்டு என்கிட்ட இருந்தது, அதனால் நான் சரியான அளவு மட்டுமே எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தில் இவங்களோட உயரம் பார்த்திங்கன்னா 13.5. கரெக்டான உயரம் 13.5 இன்ச்சில் இருக்குது. சுற்றளவு 32க்கு வந்து 8 + 1.5. சரிங்களா? கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு தான் ஜாஸ்தி இருக்குது. இருக்கட்டும், பரவாயில்லை, நம்ம வெட்டி எடுத்துருவோம். இப்போ இதை வந்து சரியே இந்த லைனிங் ப்ளவுஸ் மேலே, சிந்தட்டிக் ப்ளவுஸ் துணி மேலே அப்படியே அழகாக வைக்கிறீங்க. ஒரே நேராக இருக்கணும். இந்த துணியையும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அங்கங்கே கோணையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது உயரம் கரெக்டாக வச்சாச்சு. இவங்களோட கழுத்தினுடைய உயரம் அகலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப குறுகலாக தான் போடுவாங்க. அதனால் 2.25 வச்சிங்கன்னா கழுத்து லூஸு கழுண்டு வருது அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது உங்களுக்கு. சரிங்களா? இந்த ஷோல்டர்னோட உயரம் பார்த்திங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா 3. சரிங்களா? ஆம்கோல் வந்து 4.5. இது எல்லாமே நான் அளவு எடுத்து அந்த படமாக வச்சுருக்கேன். சின்ன ப்ளவுஸ் இது 4.5. இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. கழுத்தினுடைய உயரம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. தையலுக்கும் போக நம்ம 7 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பெட்டி போட்டுக்குவோம். பெட்டிக்குள்ளே ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? எல்லாத்தையுமே கரெக்டாக கட் பண்ணிடலாம். லைட்டாக கிராஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை நேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்களா? இதுலேயும் ஒரு 1/4 இன்ச் கூட இருந்தது, இருக்கட்டும்னு தான் நம்ம விட்டுருக்கோம். சைடு தச்சுட்டு நம்ம அப்புறமா வெட்டி கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து பேக் தட்டு வெட்டி எடுத்தாச்சு.
அடுத்தது மீதி இருக்கிற துணியில் நம்ம ஃப்ரண்ட் தட்டு வெட்டணும். அதுக்கு எப்படி மடித்து போடணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது ஃப்ரண்ட் தட்டுக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி திருப்பிடுங்க. 2 தட்டு இருக்குது. இதில் இந்த இடத்துல வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? நேர் பீஸாக இருந்தாலும் சரி, கிராஸ் பீஸாக இருந்தாலும் சரி, இந்த இடம் கரெக்டான அளவு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போது நான் இதுக்கும் வந்துட்டு 2 லைனிங் கிளாத்து கரெக்டான அளவு வெட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஒன்று மேலே ஒன்று நான் போடுறேன். சரிங்களா? எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலுமே நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக எந்த இடத்துல மடிப்பு வைக்கணும், எந்த மடிப்பில் மடித்து போடணும், இதையெல்லாம் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா புதுசாக தைக்கிற யாருக்குமே பெருசாக கன்ஃபியூஸ் வராது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இதை எல்லாத்தையும் மடித்து போட்டாச்சு. 2 துணியையும் மடித்து போட்டிருக்கேன். இப்போ இவங்களுக்கு கிராஸ் கட் ஜாக்கெட் அப்படின்றதுனால நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர், இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி இப்படி வைங்க. வச்சு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச். சரிங்களா? அடுத்தது இதை அப்படியே பதிஞ்சாக வைக்கிற மாதிரி நல்லா பதிஞ்சு வச்சு இப்படியே கரெக்டாக போட்டுட்டு வந்துடுங்க. இந்த உயரம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இவங்களுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே உயரம் அதிகம் கேட்டிருக்காங்க ப்ளவுஸில். அதனால் இப்போ இதில் இங்கே வருது அப்படின்னா நம்ம இந்த உயரம் இங்கேயும் முன்னாடி தட்டையிலையும் நம்ம உயரத்தை அதிகம் பண்ணினா மட்டும்தான் ப்ளவுஸ்னோட உயரம் வந்து கரெக்டாக வரும். பேக் தட்டில் மட்டும் உயரத்தை ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் தட்டில் நம்ம உயரம் ஜாஸ்தி பண்ணாமல் விட்டோன்னா பத்தாது உங்களுக்கு. இவங்களோட உயரம் வந்து 13 இல்லைங்களா, 13.5. அப்போது ஃப்ரண்ட்டினோட உயரம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 12ஆவது இருக்கணும். சரிங்களா? 12. ஃப்ரண்ட்னோட உயரத்துக்கு 12ல் நம்ம ஒரு மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி கர்வ் கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போது இங்கிருந்து 9.5 இன்ச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக டேப் இந்த மாதிரி வைங்க. இப்படி கொண்டு போகாதீங்க, இது ரொம்ப இதாக வந்துடும். இந்த மாதிரி டேப் வைங்க. இந்த இடத்துல அளக்கும்போது எப்போவுமே டேப் இப்படி வைங்க, அதுதான் கரெக்டானது. சரிங்களா? இப்போ இங்கே 9.5, அதே மாதிரியே அதே ஷேப்லேயே டேப்பை கொண்டுட்டு வந்து மேலே கைப்பகுதிக்கிட்டையும் வச்சு, இந்த கழுத்து இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்கு இந்த 9.5 இருக்கணும். அந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருங்க. அப்புறம் ஆம்கோல் 4.5, இதுக்கு ஒரு வளைவு போட்டு இப்படியே கொண்டு போயிடலாம். இந்த இடத்துல வந்து இந்த கர்வ் இருக்குது, இதை இப்படி கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, இங்கேயும் அதே மாதிரி இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை கழுத்து பீஸையும் நான் இன்னொரு வாட்டி நல்லா டார்க்காக வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது ஆம்கோல். சரிங்களா? இப்போ நம்ம இதை கட் பண்ணோன்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த பகுதியை நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஊக் பகுதி, வி பட்டி, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணலாமா? அடுத்தது உங்களுக்கு வலுவலுன்னு நகர்ந்துட்டு போகும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணலாம். இல்லாமல் இந்த மாதிரி கையை நடுவில் கொடுத்து கரெக்டாக நடுவில் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுற போது நகராது, அங்கே இங்கே நகராது. அதுலேயும் அப்படியும் பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? இந்த முன்கையெல்லாம் நான் ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கரெக்டாக குடஞ்சி எடுத்துப்பேன். அதனால் இப்படி வெட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாம் வெட்டியாச்சு. அடுத்தது இந்த பகுதியில் பட்டி துணியை நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீளமாக லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம அப்புறமா தைச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தைக்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இதில் ரெண்டு பட்டி வெட்டிடலாம் நம்ம தாராளமாக. இங்கே ஒரு பட்டிக்கு ஆகிற மாதிரி இருக்குது. 3 துணி தாராளமாக இருக்குது. சரிங்களா? ஓகேவா? பூனம் ஜாக்கெட்டை வச்சு கட் பண்ணுறதை எப்படி, எந்தெந்த பகுதிகளில் எதை கட் பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் தெளிவாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.